ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸ் வைஸ் என்னென்ன கேட்க போகிறாங்க, ப்ளஸ் வந்து அதில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளவு, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கா இல்லையா, அது வந்து லாஸ்ட் டேட், இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதை தான் வந்து சொல்ல போகிறேன். ஆஃபீஸியல் லெவல் போஸ்ட்டா இல்லை வந்து இது கிளர்க்கு அது கீழே அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாரி வந்து இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது. ஸோ இதில் தான் வந்து அவங்க வந்து கிளியராக வந்து சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். டயர் 1 டயர் 2 அப்படின்னு வந்து 2 பேப்பர் வந்து 2 டேஸ் வந்து இந்த டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஏன் இது வந்து இப்படி வந்து ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அசிஸ்டன்ட் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. முதலாம் வந்து கிளர்க் போஸ்ட்லேருந்து ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ டைரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறதுனால இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டயர் 1 டயர் 2 அப்படின்னா வந்து 2 பேப்பர். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் செகண்ட் பேப்பர் உங்களால் எழுதவே முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணுன்னா என்னென்ன படிக்கணும், எவ்வளோ மார்க்கு, எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் வந்து 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் வரும்ல, ஜென்ரல் நாலேஜ் அதெல்லாம் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வரும். அதுக்கு வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ். இது வந்து ஒரு 50 வந்தது. இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்கு. ஸோ 75 வந்தது. அது வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து கிளியராக வந்து பேசிக் லெவல்லலாம் கேட்க மாட்டாங்க, கிளியராக வந்து கேட்பாங்க. இப்போ ஹோம் கார்டில் வந்து பேசிக்கில் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த லெவல்லாம் வராது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு 25 மார்க்ஸு. இதில் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து கிளியராக வந்து சொல்ல முடியாது. ப்ரீவியஸில் ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தால் நம்ம அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். இப்போதைக்கு வந்து இது கொஸ்டின் பேப்பரே எப்படி வரும்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு கிளியராக வந்து கட் ஆஃப் வந்து தெரியாது. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறதுனால அது நம்மளால் கிளியராக வந்து சொல்ல முடியாது. ஸோ 60 ப்ளஸ்ஸு வந்து நீங்கள் எடுத்தால் சேஃப் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ 60 மார்க்கு மேலே வந்து எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். டயர் 2க்கு வந்து நீங்கள் எழுத வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா இது வந்து டிஃபிகல்ட்டாக தான் வரும். ஸோ 60 மேலே எடுத்திங்கனாலே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ டயர் 1ல் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நீங்கள் டயர் 2க்கு வந்து எழுத முடியும். டயர் 2வில் என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் வந்து கேட்குறாங்க, இது ஒரு 20 மார்க்ஸ். ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 20 மார்க்ஸ் வந்து வருது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 30 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் 20, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 10. ஸோ வெயிட்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு தான் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ அதுதான் வந்து 30 மார்க்ஸ் வந்து வருது. ஸோ இன்னும் ஒரு 30 அது நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வந்து சேஃப் ஜோனுக்கு போயிடலாம். ஸோ டயர் 1 டயர் 2 வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து வரும். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் வந்து 0.25 மைனஸ் ஆகும். ஸோ 4 தப்பு பண்ணிங்கன்னா, 4 கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா?
ஸோ சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து சிலபஸ்ஸு. நீங்கள் வந்து இந்த டாபிக் நீங்கள் வந்து கவர் பண்ணாலே போதுமானது. இதில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வுட் இன்க்ளூட் கொஸ்டின் போத் வேர்பல் அண்ட் நான் வேர்பல் டைப்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் காமன் மே பி இன்க்ளூட் கொஸ்டின் ஆன் அனாலஜிஸ், similarities and differences, space visualization, spatial orientation, problem solving, analysis, judgment, decision making, visual memory, discrimination, arithmetic, number series, non-verbal series, coding and decoding. இதுதான் வந்து சிலபஸ்ஸு. ப்ளஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமிக் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் பாலிசி, சயின்டிஃபிக் ரிசர்ச் அதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாரி இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து சோர்ஸ், கிராஃப்ஸ், ட்ரையாங்கிள், ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட் இங்கிலீஷ் வந்து இஸ் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி would be tested. பேசிக்காக தான் வந்து கொஸ்டின் வந்து வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. த கொஸ்டின் இன் பார்ட்ஸ் A, B, D will be level commensurate with the essential qualifications. Graduation and in part C will be on 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து கொஸ்டின் வந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க டாப்பிக்கை நீங்கள் வந்து கவர் பண்ணாலே போதுமானது. எல்லாத்தையும் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆல்ரெடி வந்து அதுக்கு ஏகப்பட்ட பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். ஸோ அவங்களாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அவங்களுக்கு நல்லா ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். ஓகேவா. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு கேட்டகரினா 30%, எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்னால் 25%, இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 20% வந்து எடுத்தாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29/2024 அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இதுதான். ஸோ இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸு. ஸோ ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ₹1 கூட கிடையாது. எல்லாருக்கும் ஃப்ரீ தான். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற இதுமாரி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் நண்பா.